வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதியுடன் இணைந்திருக்கின்றோம். மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடல் பகுதிக்காக மிக முக்கியமான ஒருவரை கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். அதாவது உலகளாவிய ரீதியில் மாற்றங்கள் என்று ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த சொல் உலக மாற்றத்திற்கு அடிப்படையாக இருக்கின்றது. உலகம் தொடர்ச்சியாக நவீனத்துவமயமான ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்களும் நவீனமயமாக வேண்டும் என்றால் அல்லது காலத்துக்கேற்ப நாங்கள் மாற வேண்டும் என்றால் இந்த மாற்றம் அடிப்படையில் அவசியமாக இருக்க வேண்டியதாக ஒன்றாக இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தளவில் பொழுது கல்வித்துறையிலும் மாற்றங்கள் குறித்து பேசப்படுகின்றன. பல்வேறு தரப்பினர் பல்வேறு வகையான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். ஆகவே இந்த மாற்றம் தொடர்பில் அதில் உள்ள உட்பொருள் என்னவென்று அறிந்திருக்க வேண்டியது பிரஜைகள் என்ற வகையில் இளைஞர்கள் ஆகிய எமக்கும் ஒரு பங்கு இருக்கின்றது, அவசியமாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த மாற்றங்கள் குறித்து விரிவாக தெளிவாக அறிந்து கொள்வதற்காக நாங்கள் இன்று கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். கல்விப்பீடம் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் கல்வி சமூகவியல் பேராசிரியர் ஜே.டி. கரீம்டீன் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். ஆமாம் பேராசிரியர்களே, உங்களிடம் மிக ஆழமான பல விடயங்கள் பேச வேண்டி இருக்கின்றது. இப்பொழுது இலங்கையில் கல்வியின் மாற்றம் தொடர்பில் பேசப்படுகிறது, பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. இப்பொழுது இலங்கையின் கல்வி விடயத்தில் அந்த மாற்றங்கள் குறித்து பேசுவதற்கு முதலில் நீங்கள் ஒரு பேராசிரியர் என்ற வகையில் உலகளாவிய ரீதியில் இன்றைய கல்வி நிலை எவ்வாறு இருக்கின்றது அதை ஞாபகப்படுத்தி கொண்டு அதன் ஒப்பீடாக இலங்கையில் உள்ள கல்வித்துறையில் ஏற்பட போகும் மாற்றம் அல்லது முற்பட போகும் அந்த மாற்றங்கள் குறித்து பேசலாம். முதலில் உலகளாவிய ரீதியில் இந்த போக்கு, நவீன போக்குக்கு உலகளாவிய ரீதியில் இந்த கல்வித்துறை இப்பொழுது என்ன வகையில் என்ன மாதிரியான நிலையில் இருக்கிறது? உண்மையாக ராஜா சிறந்ததொரு கேள்வி. இன்று எங்களுக்கு தெரியும் கைத்தொழில் புரட்சிகள் உலகளாவிய ரீதியில் காலத்துக்கு காலம் ஏற்பட்டு கொண்டு வந்து இன்று 5.0 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 5ஆம் புரட்சியில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று குறிப்பாக உலகளாவிய ரீதியில் நாங்கள் பார்க்கின்ற போது அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் குறிப்பாக ஃபின்லாண்ட், சிங்கப்பூர் போன்ற மிகவும் அபிவிருத்தி அடைந்த கல்வித்துறையில் மிகவும் உலகளாவிய ரீதியில் செல்வாக்கு செலுத்துகின்ற நாடுகள் பல காணப்படுகின்றன. இவர்கள் குறிப்பாக இன்று இப்பொழுது 2026 என்று சொன்னால் இப்பொழுது ஒரு முதலாம் தரத்துக்கு செல்கின்ற மாணவன் இன்னும் ஒரு 15 வருடங்களின் பின்னர் தான் அவன் தொழில் உலகத்துக்கு வருவான். எனவே இப்புள்ள அந்த நாடுகளின் கல்வி திட்டமானது எதிர்வருகின்ற 15 வருடங்களுக்கு பிறகு எவ்வகையான திறன்களை கொண்ட மாணவர் பிரஜைகளை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த நாடுகளில் கல்வி திட்டங்கள் அமைக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றன. அந்த வகையில் குறிப்பாக இன்று எங்களுக்கு தெரியும் பல வகையிலும் நாங்கள் பேசுகின்ற விடயம், நாங்கள் கதைக்கின்ற விடயமாக இருக்கின்றது. ஆனால் அந்த நாடுகளில் அமுல்படுத்தப்படுகின்ற விடயங்களாக காணப்படுகின்றது. எங்களுக்கு தெரியும் ஏஐ, டிஜிட்டல் டெக்னாலஜி, சாஃப்ட் ஸ்கில்ஸ், கிரியேட்டிவிட்டி, ப்ராப்ளம் சால்விங், இன்னோவேட்டிவ் ஸ்கில்ஸ் போன்ற மென்திறங்கள் மற்றும் டெக்னாலஜிக்கல் ஸ்கில்ஸ் போன்ற பல வகையான தொழில்நுட்பத்துடன் சார்ந்த எதிர்கால உலகு வேண்டி நிற்கின்ற திறன்களை உடைய மாணவர் சமுதாயம் ஒன்றை உருவாக்குகின்ற நோக்கில் அதனை நோக்காக கொண்டு அந்த நாடுகளின் கலைத்திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு அதனை அடைவதற்காகவென்றி பல வகையான ஆய்வுகளின் பின்னணியில் பாரிய முதலீடுகளுடன் நிதியுடனும் அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றன. அந்த வகையில் எனக்கு தெரியும் எனது மலேசியாவில் இருக்கின்ற சில விரிவுரையாளர்கள் மலேசியாவில் அவர்கள் ஃபின்லாண்டுக்கு செல்கிறார்கள். பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் ஃபின்லாண்டுக்கு செல்கிறார்கள். ஃபின்லாண்டுக்கு சென்று அங்கே இருக்கின்ற நடைமுறைகள், அங்கே இருக்கின்ற கல்வி முறைமைகள், இலக்கிய மற்றும் ஆராய்ச்சி முறைமைகளை கற்று அவர்கள் அங்கே நடைமுறைப்படுத்துவதற்கான பல உள்ளீடுகளை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த வகையில் எங்களுக்கு தெரியும் எமது பிரதமர் கூட கடந்த காலங்களில் ஃபின்லாண்டுக்கு சென்று வந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே உலகம் இன்று எவ்வாறு அதாவது உலகம் என்று சொன்னால் அபிவிருத்தி அடைந்த நாடுகள், எமது நாட்டை விட கல்வியில் பின்தங்கிய பல நாடுகள் இருக்கின்றன. எமது நாடு ஒரு அளவு சராசரியான ஒரு கல்வித்தன்மையை கல்வி அடைவுகளை கொண்ட நாடாக காணப்படுகின்றது. ஆனாலும் அந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகள் மிக வேகமாக அவர்கள் இந்த அதாவது சைனாவை எடுத்துக்கொண்டால் பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற நேரம் நான்
கடந்த வருடம் சைனாவுக்கு ஒரு ஆய்வு மாநாட்டுக்கு சென்றிருந்தேன். வருகின்ற பொழுது ஒரு பங்களாதேஷ் ஒரு மாணவனை சந்திக்கின்றேன் ஏர்போர்ட்டில் விமான. அப்பொழுது அவர் ஒரு ஸ்காலர்ஷிப் பெற்று புலமை பரிசில் பெற்று சைனாவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், சீனாவைச் சேர்ந்த மாணவர்கள் மிகவும் டெடிகேஷன் உள்ளவர்கள், மிகவும் தங்களை அர்ப்பணித்து கற்கிறார்கள். அவர்கள் ஒரு நாளைக்கு காலையில் 7 மணிக்கு சென்றால் இரவு 10 மணி வரையும் அவர்கள் கற்கிறார்கள். நாங்கள் சொல்கின்றோம் மாணவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது என்று, ஆனால் அவர் சொன்ன ஒரு உண்மை. எனவே எங்களுக்கு அவர்களுடன், அதுவும் அவர்கள் கற்பது எப்படி, மிகவும் அபிவிருத்தி அடைஞ்ச மிகவும் அட்வான்ஸான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கற்கிறார்கள். இன்று அவர்கள் நாங்கள் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் அங்கே இருக்கின்ற மாணவர்கள் எவ்வாறு இன்னும் ஒரு ஏஐ டூலை கண்டுபிடிக்கலாம், இவ்வாறு அந்த சைனா போன்ற நாடுகளின் மாணவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். இப்படியான ஒரு வேகத்தில் இன்று அபிவிருத்தி நாடுகளில் இருக்கிறதை நாங்கள் பார்க்க கல்வி நிலை இருக்கின்றது. பின்லாந்து என்று சொல்லும் பொழுது கல்வியில் அவர்கள் மேம்பட்டிருக்கின்றார்கள். அந்த புதிய புதிய நடைமுறை கல்வியை அவர்கள் அறிமுகப்படுத்துவதிலும் முன்னணி வகிக்கின்றார்கள். அண்மைய ஒரு மகிழ்ச்சி சுற்றில் பின்லாந்து முதலிடத்தில் இருக்கின்றது. இந்த கல்வி மறுசீரமைப்பு திட்டத்திலும் பின்லாந்து போன்ற நாடுகள் முன்னணியில் இருக்கின்றன. இந்த கல்வித்துறையில் மாற்றங்கள் அல்லது அவர்களுடைய எதிர்காலத்திற்கும் இந்த இப்பொழுது அண்மையில் வெளியிடப்பட்டுள்ள இந்த மகிழ்ச்சி சுட்டனில் முதலிடம் பெறுவதற்கும் காரணங்கள் இருக்கின்றன. கல்வி மாற்றம், மகிழ்ச்சி சுட்டன், ஏதேனும் ஒற்றுமை இருக்கின்றனவா? உண்மையாக ஒரு மனிதன் ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அவனது வாழ்க்கையின் சகல அம்சங்களும் பேலன்ஸ் பண்ணப்பட்ட வகையில் இருக்க வேண்டும். அவனது கல்வி வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இது அனைத்துக்கும் கல்வி ஒரு அடித்தளமாக அமைகின்றது. ஒரு மனிதனது நாளாந்த விடயங்களை அவன் செப்பனிட்டு அதனை ஒழுங்கமைத்து கொண்டு அவன் வாழ்வதற்கு கல்வி உறுதுணையாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியுமா, ஃபின்லாண்டில் 7 வயதுக்கு பிறகுதான் எழுத வாசிக்க கற்றுக்கொள்வார்கள். எங்களது 2-3 வயது பிள்ளைகளை நாங்கள் எழுத வாசிக்க கஷ்டப்படுத்துகிறோம். எங்களது பிள்ளைகளை அதாவது கஷ்டப்பட வேண்டிய ஒரு இடம் இருக்கின்றது. அந்த பருவம் வந்ததுக்கு பிறகு, பருவத்துக்கு முதல்ல அந்த முதிர்ச்சி அடைய முன்பே நாங்கள் பல விடயங்களை திணிக்கின்ற தன்மை காணப்படுகின்றது. எனவே பிள்ளைகளும் ஸ்ட்ரெஸ்ஸாகத்தான் இருக்கிறார்கள். உண்மையில் அதை தான் நாங்கள் கேட்க வந்தோம். இப்பொழுது இலங்கையின் கல்வி முறை, உலகளாவிய கல்வி முறை இவ்வாறு இருக்கும் பொழுது இலங்கையிலும் கல்வி இருக்கிறது. சுட்டனிலும் ஒப்பிட்டளவில் ஓரளவு முன்னிலையில் இருக்கிறது கல்வி முறை. ஆனால் புத்தகங்களின் சுமை அளவு அதுவும் ஒரு சுமையாக மாறி இருக்கிறது. இவ்வாறான நிலையில் இப்பொழுது இலங்கையில் புதிய அரசாங்கம் கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் பேசிக் கொண்டிருக்கிறது. ஒப்பிட்டு சொல்லுங்கள், இப்பொழுது இந்த இலங்கையிலுடைய கல்வி முறை மறுசீரமைப்பு, அதே போல உலகளாவிய கல்வி நிலை எவ்வாறு பொருத்தப்படுகிறது? மாற்றங்கள் அவசியமானதா, மிகவும் அவசியமானதா? எவ்வாறு நீங்கள் ஒரு பேராசிரியர் என்ற நிலையில் நீங்கள் அதனை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உண்மையாக சிறந்த ஒரு கேள்வி. காலத்துக்கு காலம் இலங்கை நாடு பல்வேறுபட்ட சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வந்து இருக்கின்றன. இப்பொழுது மேற்கொண்டிருக்கின்ற மாற்றம் 2019ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட ஒரு மாற்றம். அது 2025 ஆகியும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. 26இல் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போதும் பிரச்சனை எழுந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த காலம், அதாவது கூடிய காலம் அந்த திட்டமிடலில் சென்றிருக்கின்றது. எனவே இதுக்கான பல காரணங்கள். ஒன்று, பொருளாதார நெருக்கடி, கோவிட் பிரச்சினை, இவ்வாறு எமது நாடு எதிர்கொண்ட பல்வேறுபட்ட சமூக அரசியல் ரீதியான பிரச்சனைகள் இதற்கான காரணமாக இருக்கலாம். உண்மையாக கல்வி சீர்திருத்தம் கட்டாயம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக இந்த முறை வருகின்ற இந்த கல்வி சீர்திருத்தமும் மிகவும் ஒரு paradigm shift என்று சொல்லலாம். அதாவது ஒரு முழுமையான மாற்றம். ஏற்கனவே மாற்றங்கள் நிகழ்ந்து இருக்கின்றன. அது ஒரு மைனர் ரிவிஷனாக அல்லது மேஜர் ரிவிஷனாக அது இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இது ஒரு முழுமையான மாற்றம். ஏனெனில் குறிப்பாக கலைத்திட்டம் மாத்திரமல்ல, கற்பித்தல் முறை மாத்திரமல்ல, பரீட்சை முறை மாத்திரமல்ல, இவ்வாறு ஆசிரியரின் வினைத்திறன், ஆசிரியரின் வான்மித்துவம், ஆசிரியரின் செயல்திறன், பாடசாலையின் கீழ்கட்டுமான வசதிகள், ஆசிரியர் கற்பிப்பது மட்டுமல்ல, மாணவர்கள் கற்றல்,
போன்ற பல்வேறுபட்ட விடயங்களிலும் மாற்றங்கள் நிகழ்ந்த ஒரு முறை. எனவே எங்களுக்கு தெரியும், நீங்கள் முதலாவது கேட்ட கேள்வி இன்று உலகளாவிய ரீதியான போக்கு. இன்று நாங்கள் பார்க்கிறோம் உலகளாவிய ரீதியான போக்கு என்ற நேரம் எங்களது தனவந்தர்கள் அவர்கள் பிள்ளைகளை அனுப்புவது சர்வதேச பாடசாலைகளுக்கு. ஏன் சர்வதேச பாடசாலைக்கு அனுப்புகிறார்கள் சொன்னால் அங்கே எடெக்சல், கேம்பிரிட்ஜ் போன்ற கலை திட்டங்கள் காணப்படுகின்றன. அவற்றிலும் மாற்றங்கள் தேவை. ஆனாலும் ஒப்பீட்டளவில் எமது இந்த ஏற்கனவே இருந்த எமது நாட்டின் தேசிய கலை திட்டத்தை விட அந்த கலை திட்டத்தை படிப்பதனூடாக பெரிய தொழில்களுக்கு செல்லலாம், சிறந்த தேர்ச்சிகளை அடையலாம், தனது பல வகையான மென்திறன்கள் இந்த ஹார்ட் ஸ்கில்ஸ் போன்ற அனைத்தையும் அவர்களுக்கு வளர்த்து கொள்ளலாம். எனவே உலகளாவிய ரீதியில் அந்த எடெக்சல், கேம்பிரிட்ஜ் போன்ற சிலபஸ்களின் ஊடாக சென்ற மாணவர்களுக்கு சர்வதேச பல்கலைக்கழகங்கள் காத்திருக்கின்றன, வாய்ப்புகள் இருக்கின்றன, கூடுதலான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதன் மூலமாக அவர்கள் இந்த உலகத்தில் எதிர்பார்க்கின்ற அந்த திறங்களை, இந்த நூற்றாண்டுக்கு தேவையான திறங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை அந்த கலைத்திட்டம், அந்த எடெக்சல், கேம்பிரிட்ஜ் போன்ற கலைத்திட்டங்கள் வழங்குகின்றன. இப்பொழுது நாங்கள் விடயத்துக்கு வருவோம். தனவந்தர்கள், செல்வந்தர்கள் அவர்களது பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? இந்த கலைத்திட்டத்துக்கு அனுப்புவார்கள், இந்த எடெக்சல், கேம்பிரிட்ஜுக்கு. அப்பொழுது எங்களது ஏனைய மாணவர்கள், நடுத்தர வருமானம் உள்ளவர்கள், கீழ்மட்ட வருமானம் உழைக்கின்ற அந்த வறியவர்களின் பிள்ளைகள் இந்த எங்களது நாட்டின் பழைய கலைத்திட்டத்தை படிப்பதனால் அவர்களுக்கு சிறந்த தொழில்களை, சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவு. இந்த நேரத்தில் தான் நாங்கள் தெளிவாக விளங்கிக்கொள்ள வேண்டும், இந்த கலைத்திட்டம் வந்திருக்கின்றது இலங்கை நாட்டில் புதிதாக. இந்த கலைத்திட்டம் இதில் சில குறைபாடுகள் இருக்கலாம். அதை எப்படி நாங்கள் பேசி தீர்க்கலாம்ன்றதை நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது இதில் அதாவது எங்களது நாடு அபிவிருத்தி அடைந்து வரும் ஒரு நாடு, அபிவிருத்தி அடைந்த நாடு அல்ல. நாங்கள் கடன் சுமையுள்ள ஒரு நாடு. அதற்கு இப்புள்ள அரசாங்கத்தையும் எங்களுக்கு குறை கூற முடியாது. எனவே இந்த பாரிய சவால்களுக்கு மத்தியில் அந்த கேம்பிரிட்ஜ், எடெக்சலை விட சிறந்த ஒரு கலைத்திட்டம் ஒன்றினை நடைமுறைப்படுத்துவது பாரிய சவால் இந்த அரசாங்கத்துக்கு. நிச்சயமாக பாரிய இந்த இயற்கை ரீதியான ஹசார்ட்ஸ், அந்த பேரிடர்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இவ்வகையான நேரத்தில் எமது நாட்டில் பின்லாந்தில் போன்று ஏனைய அபிவிருத்தி அடைந்த நாடுகள் போன்று பெரிய சிறந்த ஆய்வாளர்கள் அந்த அளவுக்கு இல்லை. எனவே உள்ள வளங்களை வைத்து, உள்ள நிதியை வைத்து இந்த அரசு அல்லது இந்த கல்வி அமைச்சு தமக்கு முடியுமான அளவு ஒரு திட்டத்தை முன்வைக்க நாடியது. இதன் மூலமாக எதிர்பார்ப்பது சிறந்த ஆளுமை மிக்க, சிறந்த திறனுள்ள, சிறந்த பயனுள்ள பிரஜையை உருவாக்குவது. இதிலே நமக்குரிய ராஜா அவர்களை இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். கேம்பிரிட்ஜ், எடெக்சல் போன்ற கலைத்திட்டங்களை படிப்பதன் ஊடாக அவர்கள் சிறந்த தொழிலை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் எமது நாட்டின் கலாச்சாரம் அங்கே உள்ளடக்கப்படவில்லை, எமது நாட்டின் விழுமியங்கள் அங்கு உள்ளடக்கப்படவில்லை, எமது நாட்டின் ஹிஸ்டரி, வரலாறு அங்கே உள்ளடக்கப்படவில்லை. எனவே அவர்கள் ஒரு வெஸ்டர்னைஸ் பண்ணப்பட்ட மாணவர் சமுதாயம், அந்த தனவந்தவர்களின் பிள்ளைகள் அப்படியானவர்களாக மாறுவார்கள். ஆனால் இதை இரண்டையும் சேர்த்ததாக தெளிவாக நாங்கள் விளக்கிக்கொள்ள வேண்டும். அந்த 21ஆம் நூற்றாண்டு எதிர்பார்க்கின்ற திறனுள்ள மாணவர்களையும் எமது நாட்டின் கலாச்சார விழுமியங்கள், பண்பாடுகளை, மதம், கலாச்சாரம் போன்ற அனைத்தையும் கொண்டிருக்கின்ற ஒரு கலைத்திட்டமாக இந்த கலைத்திட்டம், இந்த கல்வி சீர்திருத்தம், கலைத்திட்டம் மாத்திரமல்ல கல்வி சீர்திருத்தம் வரவிருக்கின்றது. எனவே இந்த கட்டாயம் இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எனது அடிப்படை ஆலோசனையாக இருக்கின்றது. ஆமாம் பேராசிரியர் அவர்களே, இந்த கல்வி மறுசீரமைப்பு குறித்து பேசும் பொழுது 5 தூண்களில் தான், 5 முக்கிய பகுதிகளில் தான் இந்த மறுசீரமைப்பு முன்னெடுக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 5 விடயங்களும் என்ன, முக்கியமான 5 அந்த விடயங்களும் என்னவாக இருக்கின்றன? உண்மையாக 2025ஆம் ஆண்டு நான் ஏற்கனவே சொன்னேன், 2019ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்த சீர்திருத்தம் 2025 ஆகின்ற நேரம் ஒரு சிறந்த வடிவினை பெற்றது. இன்னும் சில மாற்றங்களும் தேவை. ஆனாலும் குறிப்பாக 2025 மிக முக்கியமாக இந்த 5 தூண்களை, இந்த 5 தூண்களுக்கும் அழுத்தம் கொடுக்கிறார்கள். அதில் முதலாவது கலைத்திட்டம், அதாவது எங்களுக்கு பாட உள்ளடக்கம்,
அது கட்டாயம் மாற்றப்பட வேண்டும். எவ்வாறு மாற்றப்பட வேண்டும்? ஏற்கனவே நான் சொன்னது போல வெறுமனே பரீட்சை மையமாக நோக்காக கொண்ட அந்த பாட புத்தகத்தை தவிர்த்து மாணவர்களின் திறன்களை, மாணவர்கள் தமது வாழ்க்கையில் தமது நடைமுறைகளில் அந்த திறன்கள் அடுத்தது நாங்கள் சொல்லுவோம் எட்டிடியூட்னு சொல்லுவோம், மனப்பாங்கு அனைத்தையும் வளர்க்கின்ற வகையில் அந்த கலை திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் முதலாவது தூண். இரண்டாவது தூணாக காணப்படுகின்றது, இப்பொழுது எங்களுக்கு தெரியும் இந்த மாணவர்கள்ட்ட சிறந்த திறன்களை வளர்க்க வேண்டுமென்றால் அதனை யார் வளர்த்தல் வேண்டும்? ஆசிரியர்கள். எனவே இரண்டாவது தூணாக காணப்படுகின்றது ஆசிரியர்களின் வான்மைத்துவ விருத்தியை, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் என்று நாங்கள் சொல்லுவோம். இப்போ ஆசிரியர்கள் பெரிய ஒரு படை அணி தேவை. அதாவது எங்களுக்கு தெரியும் ஒரு எமது நாடு பரீட்சை மையமாக கொண்ட கலைத்திட்டத்தை கொண்ட ஒரு கரிக்குலத்திலிருந்து நாங்கள் சிறந்த திறன்களை வளர்க்கக்கூடிய மாணவர்களை திறன்களை வளர்க்கக்கூடிய ஒரு கலைத்திட்டத்தின் பால் மாறுகிறோம் என்று சொன்னால் அங்கே ஆசிரியர்களது வகைப்பாக மிக முக்கியமானது. எனவே அந்த வகையில் ஆசிரியர் கற்பிப்பவராக அன்றி ஆசிரியர் கற்றலுக்கு இலகுபடுத்துகின்ற ஒரு வகைப்பாகத்தினை மேற்கொள்வது இலகுவான விடயம் அல்ல. எனவே அந்த திறனை வளர்ப்பதற்கான பல வகையான, இப்பொழுதும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட வலயங்களில் பல ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது இரண்டாவது தூணாக காணப்படுகின்றது. மூணாவது தூணாக காணப்படுவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், கீழ்கட்டுமான வசதிகளும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம், நிர்வாக ரீதியான சீர்திருத்தங்கள். எனவே எங்களுக்கு தெரியும் இது நானும் இதனை சற்று ஆராய்ந்து பார்த்தேன். இந்த சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதால் குறிப்பாக அதாவது வறுமை உட்பட்ட பிள்ளைகளுக்கு எவ்வாறு இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கற்கலாம் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். அந்த கேள்வி எனக்கிட்டம் இருக்கின்றது. ஆனாலும் அது முடியாது என்று சொல்லிவிட்டு இதை நிறுத்துவது உசிதமானது அல்ல. அவர்களுக்கு அதனை கொடுப்பதற்கு அரசாங்கம் அதுக்கான முயற்சியை செய்யும், அவங்களது நிதியை வைத்து. இது இல்லாமல் ஏனைய விமர்சிப்பவர்களும் கூட அவர்களும் இவற்றை எவ்வாறு வழங்கலாம், இந்த நாட்டின் பாவர்ட்டியை எவ்வாறு ஒழிக்கலாம், அந்த மாணவர்களுக்கு எவ்வகையான உதவிகளை செய்யலாம் என்று பல்வேறுபட்ட சர்வதேச நிறுவனங்கள் பிராந்திய நிறுவனங்களுடன் உதவியை பெற்று அந்த வேலையை செய்ய வேண்டுமே ஒழிய இது பாவர்ட்டி லைன் உள்ளவர்களுக்கு இது சரி வராதுன்னு சொல்லி இந்த திட்டத்தை நிறுத்த முடியாது. நிறுத்தினால் நடக்கும். ஏற்கனவே சொன்னது போல கேம்பிரிட்ஜ் எடெக்சல் அந்த கரிக்குலத்தை நாடி தனவந்தர்களின் பிள்ளைகள் சொல்வார்கள். இவர்கள் திரும்பவும் பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். மூன்றாவது விடயமாக நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு தெரியும் எங்களது நாட்டின் பிரதான ஒரு கல்வியின் பிரதான குறைபாடு பரீட்சை மைய கல்வி. அதனை மாற்றுவதற்கு புதிய கணிப்பீட்டு மதிப்பீட்டு முறைகளை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். உதாரணமாக 70% புள்ளிகள் கணிப்பீட்டுக்கும் அது தொடர் தேர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இறுதி மதிப்பீடு ஒன்று இருக்கிறது, அதுக்கு 30% புள்ளிகளும் வழங்கப்படும். அந்த கணிப்பீட்டு மதிப்பீட்டுகளின் ஊடாக கூட மாணவர்களின் திறன்கள் எவ்வாறு வளர்ந்திருக்கின்றது, வெறுமனே ஒரு மாணவன் எவ்வளவு மனனம் செய்திருக்கிறான் என்பதனை அல்ல, மாறாக மாணவர்களின் திறன்கள் எவ்வாறு வளர்ந்து இருக்கின்றது என்பதனை கணிப்பிடுகின்ற முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக பப்ளிக் அவேர்னஸ். இப்பொழுது நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோமே, இதனை நெகட்டிவாக மாற்றக்கூடாது, ஆனால் ஆலோசனையில் முன்வைக்கப்பட வேண்டும். அதில் நானும் இருக்கின்றேன். ஆனால் அது நெகட்டிவான கேம்பெயின்களை இல்லாமல் அவங்களே அந்த 5 தூணில் ஒன்றாக முன்வைத்திருப்பது பப்ளிக் அவேர்னஸ். இந்த பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மக்கள் அனைவரும் இந்த சீர்திருத்தத்தின் தேவையை உணர்ந்து அதனைக்கான தமது உதவியை, அதற்கான சப்போர்ட்டை வழங்க வேண்டும் என்பதும் 5வது தூணாக காணப்படுகிறது. ஆமாம், முக்கியமாக 5 தூண்களின் கீழ் தான் அந்த புதிய கல்வி மறுசீரமைப்பு முன்னெடுக்கப்படுகிறது. அதில் இப்பொழுது நடைமுறையில் இலங்கையில் காணப்படும் ஒரு சிக்கல் தரம் 6. இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு 2 பாட வகுப்புகள் தரம் 1 தரம் 6 என்ற 2க்கு அந்த புதிய கல்வி சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்படும் என்று நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டாலும் அந்த தரம் 6இல் அந்த ஒரு மொடியூல், ஒரு பகுதியில் ஏற்பட்ட ஒரு சிறு பிழை அல்லது பிழை என்று சொல்லப்படுகிறது. அது குறித்தும் விளக்கமளியுங்கள். அப்பொழுது தரம் 1க்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2 விடயங்கள் குறித்து சற்று தெளிவுபடுத்துங்கள். உண்மையாக தரம் 1க்கு ஆரம்பித்தது ஒரு சந்தோஷம். அந்த தரம் 1ஐ சேர்ந்த பெற்றோர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். தரம் 6க்கு பிற்போடுதல், அதாவது போஸ்ட்போன் பண்ணினது
குறிப்பாக அந்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அந்த 6ஆம் ஆண்டுக்கு நீங்க கற்பிக்க சொன்னது போல. ஆசிரியர்கள் பலர் பயிற்சி பெற்ற அவர்களுக்கும் ஒரு கவலையான செய்தியாக இருக்கின்றது. ஏனெனில் 2026 இருக்கின்ற இந்த 6ஆம் ஆண்டு மாணவர்கள் அப்படியே இந்த புதிய மொடியூல் சிஸ்டம் படி சொல்வார்கள். இப்போ அவர்கள் பழைய திறன்களைத்தான் பழைய விடயங்களை தான் பின்பற்றி போகிறார்கள். அப்போ எனவே அவர்கள் ஒரு ஹோப்பில் இருந்தார்கள். அது நிறைவேறாமல் போய்விட்டது. இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்வி அந்த 6ஆம் தரத்துக்கான அங்கே ஆங்கில மொழியில் காணப்பட்ட ஒரு லிங்க் சம்பந்தமான விடயம். உண்மையாக அதுக்கான நடவடிக்கைகள், அதுக்கான இன்குவாரிஸ் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது யாரினை உள்ளடக்கி இருக்கிறார்கள் என்பதனையும் அவர்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறார்கள். எனவே அது ஒரு தவறோ அல்லது அவர் தவறாக இருக்கலாம். எனவே அது ஒரு விடயம்தான். அது ஒரு விடயம். அது ஒரு திட்டமிடப்பட்ட சதி என்று பிரச்சாரம் செய்வது அவ்வளவு சிறிதமானதல்ல. ஆனால் அந்த லிங்க் பிழையானது, அதை அகற்ற வேண்டும் என்று சொன்ன கோரிக்கை உண்மையானது. அது சொல்வதற்கு ஒரு ஊடக கலாச்சாரம் இருக்கின்றது. ஏனெனில் பல முக்கியமான ஆலோசனைகளை சொல்ல வேண்டும். அதுக்காக வேண்டிய எங்களுக்கு தெரியும் தேசிய கல்வி நிறுவனத்தின் தலைவர் ப்ரொஃபஸர் மஞ்சுளா விதான பத்திரன் அவர்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பிரதமரும் கூட அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். அவர் குறிப்பாக சொல்றார், அவர்களது அந்த பாலின சமத்துவம் சம்பந்தமான விடயங்களை இந்த கலை திட்டத்தினூடாக மாற்றம் கொண்டு வருவது அவர்களது நோக்கம் அல்ல என்றதை மிக தெளிவாக ஹரிணி அமரசூரிய அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மாத்திரமல்ல, கலாநிதி ஹரிணி அமரசூரிய எமது பல்கலைக்கழகத்தில் கற்பித்த ஒரு விரிவாளர். அவரது எஜுகேஷனல் வெல்பீயிங் என்ற அவர் ஒரு தியரி இருக்கின்றது. அது சம்பந்தமாக ஆய்வுகள் செய்திருக்கின்றேன். அந்த தியரியில் குறிப்பாக சமூக நீதி சம்பந்தமாக அந்த எமது பிரதமர் கதைக்கிறார். அங்கே பாலின சமத்துவம் கதைக்கவில்லை. அவரால் பாதிக்கப்பட்ட சமூகத்தின் பிள்ளைகள் எவ்வாறு கல்வியை பெற வேண்டும் என்று சொல்கிறார். எனவே இது ஒரு இந்த 6ஆம் ஆண்டுக்கு இப்போ நான் நினைக்கிறேன் நேற்று வந்த தகவலின்படி அதனை ஒரு பைலட் என்ற நேரம் அனைத்து மாணவர்களும் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே ஏற்கனவே பைலட் ஸ்டடி நடந்திருக்க வேண்டும். பைலட் ஸ்டடி நடந்திருந்தால் இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. ஆனாலும் இப்பொழுது பெற்றோர்கள் மிகவும் ஆவலுடன் இருக்கிறார்கள். ஆசிரியர்களும், எனக்கு தெரிந்த பல ஆசிரியர்கள் சொன்னார்கள், இது கட்டாயம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். மாணவர்களது திறன்களை வளர்க்கலாம். குறைகள் இருக்கும், அதனை சொல்வதற்கு ஒரு முறை இருக்கின்றது, செல்வதற்கு ஸ்தலங்கள் இருக்கின்றன, சொல்வதற்கும் செல்லக்கூடிய தகுதியுள்ளவர்களும் இருக்கிறார்கள். எனவே அப்படியான அவற்றை கேட்டிருக்கிறார்கள் அரசாங்கம். எனவே அதனை சரியான முறையில் அரசாங்கத்திடம், குறிப்பிட்ட கலை திட்ட வல்லுநர்களிடம் நாங்கள் சொல்லி அந்த திருத்தங்களை மேற்கொண்டு வருவதை ஒழிய இதனை சோசியல் மீடியாவிலும் மீடியாக்களிலும் சீரழித்து இதை பேசுவது, நேரத்தை வீணடிப்பது ஒரு ஆரோக்கியமானது இதல்ல. ஆமாம், இறுதியாக நேரம் போதாமை காரணமாக நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது. பல விடயங்கள் இருக்கின்றன. நேற்றைய தினம் கூட ஜனாதிபதி ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும், கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையிலான அந்த உறவு முறையில் அவ்வளவு ஒரு சிறந்த உறவு முறை இல்லை என்று சொல்லியிருந்தார். அதற்கான விடயங்கள் என்னவென்றெல்லாம் நாங்கள் இனிவரும் காலத்தில் விரிவாக ஆராயலாம். ஏனென்றால் இந்த கல்விதான் மனிதனினுடைய மாற்றத்திற்கு அல்லது அடுத்த கட்டத்திற்கு முன்னோக்கி கொண்டு செல்லும் ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியாக இருக்கின்றது. ஆகவே இது ஒரு முக்கியமான விடயம். பல விடயங்கள் பேச வேண்டி இருக்கிறது என்றாலும் கூட இன்றைய தினம் கலையகம் குறிப்பிட்ட அந்த நேர காலத்திற்குள் பல்வேறு விடயங்களை குறித்து தெளிவினை ஏற்படுத்தியமைக்காக உங்களுக்கு நேத்ரா குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம், அந்த வகையில் இன்றைய தினம் இந்த கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன, தெரிந்து கொள்ள வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. அது தொடர்பான தெளிவினை வழங்குவதற்காக கலையகம் பல்வேறு விடயங்களை தெளிவுபடுத்திய இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் கல்விப்பீடத்தின் கல்வி சமூகவியல் பேராசிரியர் டாக்டர் ஜே.டி. கரீமுடீன் அவர்களுக்கு நேத்ரா குடும்பம் சார்பாக மீண்டும் நாம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்றைய தினம் தயாரிப்பாளராக ஈடுபட்ட நமது தனஞ்சயனுக்கும் ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கேமரா கலைஞர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.